போர்ச்சுகல் அப்படின்ற நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ப்ரெக்னென்ட் லேடி பார்த்தீங்கன்னா உள்ளே வராங்க. டாக்டர் கேட்குறாரு, என்னங்க குழந்தைய செக் பண்ண வந்தீங்களா அப்படின்னு. அவங்க சொன்ன பதில் டாக்டர்ஸே ஷாக் ஆகிட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா குழந்தைய கலைக்க வந்தேன்னு சொன்னோன்னே டாக்டர்ஸ் கேட்குறாங்க, எதுக்காக கலைக்கிறீங்க அப்படின்னு. அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏற்கனவே 3 குழந்தைங்க இருக்குது, அது மட்டும் இல்லை அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு சுற்றுறாரு, அதனால் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை வந்தாலும் கஷ்டம் தான் பட போகுது அப்படின்னு அவங்க சொன்னப்போ டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பேசி சமாதானம் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த குழந்தை பிறந்து ஒரு 38 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கோக் பாட்டிலை பார்த்தீங்கன்னா நகர்த்தி வச்சு தண்ணி குடிங்கன்னு சொன்னதுக்கு கோக்கோட கம்பெனி ஹிஸ்ட்ரியிலேயே அவங்க பார்க்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா நஷ்டத்தை பார்க்குறாங்க. அந்த பையன் வேறு யாரும் இல்லை, கிறிஸ்டியானோ ரொனால்டோ த கோட். அவரோட லைஃப் ஸ்டோரியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி தட்டி விட்டீங்கன்னா நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க இப்போ நம்ம 1985 அந்த பையன் பிறக்கிறான். அந்த பையன் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா டெய்லி லேபர் மாதிரி தாங்க. அதாவது டெய்லி எந்த வேலை கிடைக்குதோ அந்த வேலையை செஞ்சுட்டு எனக்கு காசு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிற அவர் தான் அவங்க அப்பா. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சமைக்கிறாங்க. இந்தமாரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பையன் வீடு பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோட வீடு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரூம் தான். அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா பசங்க 4 பேர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா 6 பேர் இருந்திருக்காங்க ஒரே ரூமில். அந்த ரூம் தான் அவங்க வீடு அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே நிறையா ஃபுட்பால்ஸ்லாம் விளாட்றது, ஃபுட்பால் அப்படின்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்றத விட கீழே இருக்க பாட்டில்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல், அப்புறம் ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வச்சு காலையே விளாண்டு இருந்திருப்பார். ஏன்னா ரோட்டில் இருக்கிறத வச்சு ஃபுட்பால் மாரி விளாண்டு இருப்பார். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு நல்ல வேலை கிடைக்குது. ஃபுட்பாலில் பார்த்தீங்கன்னா பால் பாய் ஒர்க் பண்ணுறது, ஃபுட்பால் பால் வெளியே வந்துச்சுன்னா உள்ளே எடுத்து போடுவாங்களே அந்த ஒர்க் கிடைக்குது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவங்க அப்பா கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த பையன் பார்த்தோன்னே விழுந்துட்டாங்க அந்த ஃபுட்பாலில். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது ஃபுட்பால். பார்த்தீங்கன்னா பிடிச்சி போனோடனே பார்த்தீங்கன்னா அவனும் பார்த்தீங்கன்னா டே அண்ட் நைட்டாக பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் விளாட்றது. நைட்டு 11 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணி வரைக்கும் ஃபுட்பால் விளாண்டுட்டு வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா சாப்பாடு இருக்காது. அவங்க வீட்டில் ஏற்கனவே கஷ்டம், அதனால் பார்த்தீங்கன்னா சாப்பாடு நைட்டானா இருக்காதுன்னு தெரியும். விளாண்டுட்டு வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த போய் மெக்டொனால்ட்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கும், அங்கே போய் ஹெல்ப் பண்ணிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா சாப்பாடு தருவாங்க. அவங்க அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு நைட்டு வீட்டுக்கு போய்ட்டு வராங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த பையன் பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலே விளையாண்டுருக்கனால பார்த்தீங்கன்னா சின்ன டீம்ஸ்லாம் போய் விளாட்றான். அந்த பையனை பார்த்தீங்கன்னா 9 வயசு தான். அதனால பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் விளையாடும்போது பசங்களாம் பார்த்தீங்கன்னா சீனியர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த பையன் என்ன இவ்வளோ ஒல்லியாக இருக்கான், இவன் ஏன் இப்படி இருக்கான், அதனால பார்த்தீங்கன்னா ஒழுங்காக ஆட முடியாது அப்படிலாம் சொன்னப்போ பார்த்தீங்கன்னா அவளாம் எதுவும் கண்டுக்காமல் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஜிம்மில் போய் ஜாயின் பண்ணுறாரு. ஒரு நாள் ஸ்கூல் ஜிம்மில் போய் ஜாயின் பண்ணிட்டு வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆகிட்டு ஃபுட்பால் விளையாண்டுருக்கும்போது ஒரு நாள் அவங்க டீச்சர் சொல்கிறாங்க, ஃபுட்பால் அவனுக்கு சோறு போட போகுது, ஒழுங்காக படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொன்னோன்னே அந்த பையன் பார்த்தீங்கன்னா இது நார்மலான ஒரு பையனாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒன்று வீட்டில் வந்து சொல்லியிருப்பான், இல்லை அழுதுட்டு அங்கேயே உட்காந்துருப்பான். ஆனால் அந்த பையன் பண்ணது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஷாக் ஆகிற மாதிரி ஒரு விஷயந்தான். அந்த பையன் பார்த்தீங்கன்னா சேர் எடுத்து டீச்சர் மேலேயே அடிச்சிட்டு இருக்கான். அந்த டீச்சர் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரின்ஸிபல் ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு ரெண்டு பற்றியும் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க பிரின்ஸிபல் ரொனால்டோ கேட்டப்போ ரொனால்டோ சொன்ன பதில் பார்த்தீங்கன்னா, என்னையும் என்னுடைய ஃபுட்பாலையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க அவமானப்படுத்தினா நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த டீச்சரையும் பார்த்தீங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போ எஜுகேஷனும் போயிடுச்சு. ஏன்னா ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனாக ஃபுட்பாலா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் அம்மா கிட்ட கேட்டப்போ அவன் அம்மா பார்த்தீங்கன்னா பையனோட கெரியரை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் ஃபேஷனை ஞாபகம் வச்சு பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலே நீ விளையாடு, நீ ஃபுட்பாலில் பெரிய ஆளாவா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அனுப்புகிறாங்க. அந்த பையனும் பார்த்தீங்கன்னா சின்ன லீக் டீம்ஸில் ஆடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம் வந்துடுது. சின்ன லீக் டீம்ஸ் ஆடி பார்த்தீங்கன்னா நல்ல பிளேயராக வந்துடுறான். அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் ப்ராப்ளம் வந்துடுது. அந்த பையன் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டலில் சொன்னப்போ அவங்க வீட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் ஃபுட்பால் வேலை முடியாமல் கூட போகலாம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ணுறாங்க, எல்லா காசையும் போட்டு சர்ஜரி பண்ணி அந்த பையன் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி திருப்பி பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக ஃபுட்பால் விளையாட ஆரம்பித்தான். வெறித்தனமாக ஃபுட்பால் விளையாடி அது நம்பர் 1 பிளேயர் அப்படின்ற அளவுக்கு போர்ச்சுகலோட ஃப்யூச்சர் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிளேயர் பார்த்தீங்கன்னா உருவானா. அது கிறிஸ்டியானோ ரொனால்டோ பார்த்தீங்கன்னா அது போர்ச்சுகலின் ஃப்யூச்சர் ஸ்டார் அப்படின்ற லெவலுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா ஒவ்வொரு மேட்சும் போய்ட்டு தாறுமாறாக ஒரு ஸ்ட்ரைக்கர் கோல் அடிக்கிறான் அப்படின்னா எல்லா டீம்ஸும் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய பிளேயர் ஆகிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனல் டீம் பிளேயர் ஆகிட்டு பெரிய கிளப்ஸுக்குலாம் விளையாட ஆரம்பிச்சிடாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா திடீர்னு இறந்துடுறாரு. ஏன்னா அவர் நிறைய குடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவர் இறந்துட்டாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா கேன்சர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து கேன்சர் மிச்சம் யாருக்கும் வரக்கூடாது அப்படின்ட்டு அவர் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபவுண்ட்லாம் கொடுத்து பார்த்தீங்கன்னா
அதாவது நிறைய காசெல்லாம் கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேன்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு பில்டிங்கை கட்டி கொடுத்துருக்காரு. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா அவர் போய் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கே கேன்சருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு எந்த இதுவுமே ஹாஸ்பிட்டலில் இல்லை அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா அவர் ஹெல்ப் பண்ணி இதுக்கப்புறம் யாருக்கும் கேன்சர் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்காரு. வீடியோ பார்க்குற உங்ககிட்ட நான் ஒன்று கேட்குறேன், உங்களை பிறக்கும் போது யாரும் அழிக்கணும்னு நினைக்கல. உங்கள் வீடு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடும் கிடையாது, ஹார்ட்டில் பிரச்சனையும் இல்லை அப்படின்னமோ அவ்வளோ பிரச்சனையை வச்சுட்டு அந்த பையனே இவ்வளோ பிள்ளையராக இருக்கும் போது நீங்கள் அந்த பிரச்சனைலாம் இல்லாமல் உங்களுக்கு ஹார்ட்டு நல்லா தான் இருக்குது, உங்களை யாரும் அழிக்கணும்னு நினைக்கல, உங்களை சுற்றி நல்லவங்க இருக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடும் பார்த்தீங்கன்னா 3 வேளை கிடைக்குது அப்படின்னா 2 வேளை கிடச்சிட்டு ஒரு வேளை கடையில் போய் அந்த ஃப்ரீயாக வாங்கி சாப்பிட்டேன் அந்த பையனே பார்த்தீங்கன்னா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற லெவலுக்கு ஒரு பிளேயராக கிரியேட் ஆக முடியுதுன்னா உங்களாலே முடியும். ஒரு விஷயத்தை பற்றி பார்த்தீங்கன்னா பயப்படாதீங்க, அந்த பயம் தான் பார்த்தீங்கன்னா உங்களை கொல்லும். அதாவது ஃப்யூச்சர் நினச்சி பயந்தீங்கனாலும் உங்களை கொல்லும், எதை நினச்சி நீங்கள் பயந்தாலும் உங்களை பார்த்தீங்கன்னா அதை அஃபெண்ட் பண்ணும். கொல்லுன்னா அந்த மீன் கிடையாது, உங்களை பார்த்தீங்கன்னா பின்னாடி தள்ளி வைக்கும். அதை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களால் ஃப்யூச்சரை பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ண முடியாது. என்றைக்கும் ஃப்யூச்சரை நினச்சி கஷ்டப்படாதீங்க, ஃப்யூச்சர் கரெக்டாக இருக்கணும்னு இருந்தால் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ண தட்டி விட்டிங்கன்னா நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்து மெஸ்ஸியோட ஸ்டோரி பேசலாமா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் எத்தனை மெஸ்ஸி ஃபேன்ஸ் இருக்கீங்க அப்படின்றதையும் நான் பார்க்குறேங்க. லாஸ்ட்டில் இவ்வளோ நேரம் யார் பார்ப்பான்னு தெரில, பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படின்லாம் நான் சொல்ல கிடையாது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் போதும், நீங்கள் யாரும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ, உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. சரி, பாய்.